ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்குறோன்னா, எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்ச ஒரு கேட்ஜெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சமீபத்தில் தான் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியாவில். இது என்னென்னா, பொதுவாகவே எல்லாருக்கும் இந்த பெருசாக அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பிடிக்கும். முன்னாடி வந்து சின்ன டிவி, கலைஞர் டிவி யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிலே கொஞ்சம் பெரிய சைஸ் டிவி ஆகும். அப்புறம் எல்சிடி டிவி போவோம். அப்புறம் 32 இன்ச் ஆகும், 42 இன்ச் ஆகும், 55 இன்ச்சு அப்படின்னு கொஞ்சம் பெருசாக அப்புறம் தியேட்டரில் படம் பார்க்குறது பிடிக்கும். அதே மாதிரி தான் மொபைல் ஸ்மார்ட் ஃபோனு. முதல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கீபேட் ஃபோன் யூஸ் பண்ணோம். அடுத்து பார்த்திங்கன்னா அதிலே கொஞ்சம் பெரிய சைஸு, அதிலே கேமரா வச்சுது. அதுக்கப்புறம் டச் ஃபோனு, அதோட பெரிய சைஸு, அப்புறம் 6.7 இன்ச்சு, அப்புறம் ஃபோல்டபுள் அப்படின்னு வந்துச்சு. ஸோ இந்த டேபுன்றது எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் ஒரு இந்த இன்டெக்ஸாக இல்லை லாவான்னு நினைக்கிறேன், அதில் வந்து ஒரு டேப் வச்சுருந்தோம். அது வந்து ஒரு இன்றைக்கி தேதிக்கு அதோட கான்ஃபிடன்ஸ் நினச்சா இதையாடா வச்சு ஓட்டிகிட்டு இருந்தோம், அந்த அளவுக்கு இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவும் யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் அப்பாவும் திடீர்னு ஏதாவது படம் போட்டு கூறாரு மாதிரி நான் பென்ட்ரைவில் ஏற்றி அதில் மாற்றி அதை போட்டு பார்ப்பேன். அவரும் பார்த்துட்டு வருவார். அப்புறம் வீட்டோட சின்ன குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா அதை பார்த்துட்டு இருப்பான். ஸோ டேபுனாலே பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா தான் கிடைக்கும். நல்ல ஒரு கையிலேயே வச்சுட்டு எங்கிட்ட அங்கிட்ட தூக்கி நகட்டி எங்கிட்ட வேணால் வச்சு பார்த்துக்கலாம். ஸோ Xiaomi Pad 6 அப்படின்ற ஒரு இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ரேட்டு பார்த்திங்கன்னா 6GB RAM 128GB இன்டர்னலுக்கான ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 27,000 ரூபா. அதே 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 29,000 ரூபா. ஐசிஐசியோட கார்டு ஆஃபர்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெக்கு நான் சொல்லிடுறேன். இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்திங்கன்னா 11 இன்ச்சுன்றப்ப உங்களை கையில் வச்சிங்க அப்படின்னா அப்படியே நம்ம கை சைஸை விட பெருசாக வரும். இந்த சைஸுக்கு வரும். இப்படி வச்சு நம்ம அழகாக பார்த்திங்கன்னா மூவிஸோ கேம் முக்கியமாக விளாண்டுக்கலாம். அது என்னன்றது 11 இன்ச்சுக்கான டிஸ்பிளே. இது வந்து எல்சிடி டிஸ்பிளே, ஆனால் 2.5K ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிக்சல் பர் இன்ச்சு அதிகம். ஸோ நல்ல ஒரு ஷார்ப்பான உங்களுக்கு ஒரு ப்ரிவியூ வந்து கிடைக்கும். HDR10 பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுது. HDR10+ கிடையாது, வெறும் HDR10 கண்டென்ட் நீங்கள் ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 144 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இந்த டேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தபடியாக நான் கேமிங் விளாண்டுக்கலாம் சொன்னேன். அதுக்கு முக்கியமான காரணம் Snapdragon 870 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராசர் தான். ஆனால் இன்றைக்கி தேதிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அவுட் ஆஃப் டேட். 870க்கு அப்புறம் 888 வந்துச்சு, 888+ வந்துச்சு, அதுக்கப்புறம் 8 Gen 1, அப்புறம் 8+ Gen 1 வந்துச்சு, இப்போ 8 Gen 2 வந்து இன்றைக்கி 2.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ப்ராசர் தான். ஆனாலும் ஒரு பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ப்ராசர். மல்டி டாஸ்கிங், கேமிங் எது வேணால் பார்த்திங்கன்னா ரன் பண்ண நினைக்கலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்கு. அடுத்தபடியாக கேமரா வரும்போது டேப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கேமரா மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது வீட்டில் தான் இருக்க போகிற டேப்பு, வெளி இடங்களுக்கு அதை தூக்கிட்டு போகிறது ரேர் தான். அப்படியே நம்ம தூக்கிட்டு போகணும், இல்லை ஏதாச்சும் மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னாலும் பின்னாடி 13 மெகாபிக்சலுக்கான ஒரே ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்கு 8 மெகாபிக்சலுக்கான கேமராவும் கொடுத்துருக்காங்க. வீடியோ காலிங், ஏதாவது மீட்டிங் அட்டன் பண்ணுறது அந்த மாதிரி பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குவாட் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா இருக்குது. அதாவது டேபுக்கு இந்த பக்கம் 2 ஸ்பீக்கர் மேலேங்கிலையும், அதே மாதிரி இந்த பக்கம் 2 ஸ்பீக்கர். அதாவது டேபுன்றப்ப நம்ம மல்டிமீடியா யூசேஜ் அதிகமாக பண்ணுவோம், கேம் விளையாடுவோம். அப்போ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குன்றக்காண்டி 4 ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா கொடுத்துருவோம். இது எல்லா டேப்லேயும் கொடுக்குறது தான். OnePlus டேபு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா குவாட் ஸ்பீக்கர் தான் கொடுப்பாங்க. ஸோ நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு இருக்கும். பேட்டரின்னு பார்க்கும்போது 8840 mAh பேட்ரி, அதுக்கு 33 வாட்ஸ் சார்ஜர் பார்த்திங்கன்னா பாக்ஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ 9000 mAh பேட்ரி, 33 வாட்ஸ் சார்ஜர்ன்றப்ப கண்டிப்பாக ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே சார்ஜிங் டைம் எடுத்துக்கிறோம். இருந்தாலும் அந்த பெரிய டிஸ்பிளேக்கு அவ்வளோ பெரிய பேட்ரி கொடுத்தாதான் ஃபோன் மாதிரி ஒரு நாள் கண்டினியூ யூசேஜ் பண்ணாலும் ஒரு 2 டேக்கு வரும். டேபை பொறுத்த வரைக்கும் மூவி பாப்பா அப்படி இப்படி தூக்கினாலும் ஒரு 2 நாளைக்கு பார்த்திங்கன்னா தாராளமாக இந்த டேபோட பேட்டரி லைஃப் உங்களுக்கு நிற்கும். அது மட்டும் இல்லாமல் LPDDR5 RAM, UFS 3.1 ஸ்டோரேஜ், அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு UFS 3.2 நினைக்கிறேன். அது மட்டும் நான் கீழே அப்டேட் பண்ணுறேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குட்டான ஒரு ப்ரைஸிங்க்கு நல்ல ஒரு ஸ்பெக்கில் ஒரு டேப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து Android 13 பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஆடு போடுவாங்க, அதுதான் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. பூட் பண்ணும் போதே அந்த ஆட் பெர்மிஷன், ரெக்கமெண்டேஷன் ஆடெல்லாம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு அதில் வந்து தப்பிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம செல்லுலார் ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது, ஒய்ஃபை மட்டும்தான். ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் யூடியூப் அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் வந்து அது
பார்த்துக்கோங்க நீங்கள். ஓகே நண்பா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டேபை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஆல்ரெடி உங்கள் வீட்டில் டேப் இருக்குன்னா என்ன டேப் யூஸ் பண்ணுறீங்க, என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் டேப் வாங்கணும்னு நினப்பேன், ஆனால் பட்ஜெட் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிறனால, டைட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நமக்கு எதுக்கு டேப், படம் பார்க்குறக்காண்டி ஒரு டேப் வாங்கணுமா, அதான் தேட்டருக்கு போகிறோம் இல்லை ஃபோன்லேயே பார்க்குறோம், கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணுவோமே, கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கேன். அக்கா பிள்ளைங்க இப்போ தான் ஸ்கூலுக்கு போகுதுங்க, அதுங்களுக்கு தேவைப்படும் போது கண்டிப்பாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். அப்போ வாங்கி யூஸ் பண்ணிக்கலான்னு இப்போதைக்கு ஒரு 2 வருஷம் போட்டு 1 வருஷம் போட்டு தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கும் டேப் யூஸ் பண்ணுற ஒரு ஆசை இருக்குது. ஸோ உங்களுக்கு இருக்கா அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்கள். மேற்கொண்டு போட்டு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பை பை.